ஒரு கேஸ்ல மட்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா அவருடைய கேஸ் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. என்ன கேஸ்ல? எஃப்ஜேவும் விக்ரமும் வந்து கேஸ்க்கு முன்னாலேயே வந்து இவர் வந்து வக்கீல் நீதாண்டா எனக்கு அப்படின்னு சொல்லும் போதே விக்ரம் அந்த கேஸ் டீடைல்ஸ் கேட்கும் போதே என்ன சொல்றாருன்னா இவர் பக்கம் தப்பு இருக்கிறது கிளியரா விக்ரமுக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணிடுறாருன்னா ஐ எம் ஃபீல் கில்ட்டி சாரி அப்படிங்கறத சொல்லிட்டு அவங்க வந்து ஆதாரங்களை வந்து பேசவே விடாம நம்ம வந்து கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கேஸ்ல மூவ் பண்ண விக்ரம் நேத்து அரோரா கேஸ்ல ஓபன் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே வந்து கமருதீன் வந்து மாத்தி சொல்லிட்டாரு. ஆமா பண்ணாங்கன்றத சொல்லும் போது கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு விக்ரமே சொல்றாரு. லைவ்ல நான் பாக்குறேன் விக்ரம் கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஆனா நாங்க போதிய ஆதாரங்களை வந்து சொல்லுவோம். அது எப்படி ஒரு கேஸ்க்கு ஆதாரமே வேணான்னு சொல்லி உன் ஃப்ரெண்டுன்னு காப்பாத்துற எஃப்ஜேவை தப்பு பண்ணிட்டு சாரி கேட்டுடா காப்பாத்துற. ஆனா இந்த கேஸ்ல வந்து கமருதீன் சொல்லும் போதே எங்களுக்கான தீர்ப்பு கிடைச்சிச்சு யுவர் ஆனர், ஆனாலும் நாங்க எங்க சாட்சிகளை வச்சு நாங்க பேச வைப்போம், நாங்க வந்து கேஸ கொண்டு போறதுக்காக பேச வைப்போம். அது எப்படி விக்ரம்? அப்ப அந்த கேஸ்ல நீங்க ஜட்ஜ அப்ப முட்டாளாக்கி இருக்கீங்களா? ஆதிரை எவ்வளவு சாட்சியை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க தெரியுமா? அதை வந்து கிரியேட் பண்ணது கிடையாது. எல்லாமே அந்த பார்த்த சாட்சிகள் நாங்க சொல்றோம்னு சொல்லி வந்து நின்னு, அதுவும் யாருன்னு பாத்தீங்கன்னா கனி ஒத்துக்கிட்டாங்க நான் வந்து சொல்றேன்னு, இவரு சபரி ஒத்துக்கிட்டாரு, ரம்யா ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஒத்துக்கிட்டு வந்து சொல்றான்னும் போது அதை எப்படி நீங்க அவங்க பேசுறதெல்லாம் இவங்க 2 பேரும் நோட் பண்றாங்க. கேஸ்க்கு முன்னாலேயே இத்தனை ஆதாரங்களை இவங்க ரெடி பண்றாங்க, நம்ம என்ன பண்ணலாம்னு பேசும்போது நீ பண்ண தப்புதான், ஆனா நீ வந்து சாரி கேட்டா அவங்களுக்கு வாதாடுறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும், அப்படி பண்ணிடு அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியலங்க. நேத்து பார்த்தா வந்துட்டு இந்த இந்த கேஸ்லயே வந்துட்டு ஒரு எஃப்ஜே ஆதிரை விஷயம் ரொம்ப யோசிக்க வச்சது. எஃப்ஜே அவர்கள் நிறைய வார்த்தை விட்டாரு. ஒரு மாதிரி இப்போ கேஸ் ஒரிஜினலாவே நடக்குதுன்னா 2 தரப்பு பக்கம் நிக்கிற குற்றவாளிகள் கூண்டுல நிக்கிறவங்க இப்படிதான் பேசுவாங்களா? அது எனக்கு புரியல. இப்போ நான் கூட வந்து இப்ப விக்ரம் மேல வந்து பார்வதி கேஸ் இது பண்றாங்க. பார்வதி மேல வந்து நிறைய தப்பு இருக்கு. அப்ப விக்ரம் கிட்ட வந்து ஐ எம் ஃபீல் கில்ட்டி ஐ எம் சாரி அப்படின்ட்டா விக்ரம் எந்த ஒரு இதுவும் வந்து வாதாடாம சாட்சிகளை கூப்பிட்டு நீங்க கேட்டுதான் ஆகணும்னு சொல்லாம விலகிடுவாரா?